ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தேங்காய் பால் எக்கு புலாவ் பண்ணியிருக்கேன். எப்படி செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்னதாக ஒரு 6-7 மிளகாய் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் எடுத்திருக்கேன், ஒரு மூடி தேங்காய். அது வந்து 3 டம்ளர் அளவுக்கு பிரிஞ்சு எடுத்திருக்கேன். தக்காளி பழம் ஒரு 3, வெங்காயம் பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் புதினா அதுவும் ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தயிர் 1/2 டம்ளர். இப்போ வந்து நம்ம கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு முட்டை வச்சுருக்கேன். முட்டையை ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விட்டு மிளகாய் பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி, மஞ்சள், உப்பு போட்டுட்டு அந்த இதை வந்து கீறி விட்டுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் லேசாக வதக்கிக்குவோம். அப்போ தான் அந்த முட்டையில் அதெல்லாம் கொஞ்சம் சாரும். அதுக்காக ஏன்னா அதுக்கு பிறகு சாதத்தில் போட்டு குக்கரில் வைப்போமா, அது மசாலா சேருமான்றதை விட இப்போவே போட்டுட்டோம்னா அதில் கொஞ்சம் சரியாயிரும். கொஞ்சம் குழம்பு மசாலா தூள் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ முட்டையை வந்து கீறிட்டு 4 பக்கமும் கொஞ்சம் லேசாக கீறிட்டு போட்டு வதக்கிட்டோம்னா ஓரளவுக்கு அது எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிறோம். அப்போ முட்டையை தனியாக சாப்பிடும்போது கூட டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு இருந்து எடுத்து. நான் வெறுமனை நம்ம சாதத்தில் போட்டோம்னா சில நேரம் உள்ளுக்குள்ளே எதுவும் சாராமல் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ எல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இதான உடனே தனியாக இறக்கிட்டு வச்சுட்டு இப்போ வந்து குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் அதையும் சேர்த்து நல்லா போட்டு சூடானதுக்கு பிறகு தாளிக்க போகிறோம். இந்த பனிக்கு ரொம்ப உறைஞ்சி போயிருக்குது பாருங்க நெய். இப்போ வந்து சூடான பிறகு அன்னாசியில், அப்புறம் பட்டை, 2 ஏலக்காய். இது சூடானதுக்கு பிறகு இப்போ நம்ம பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு 1.5 வெங்காயம் அளவுக்கு இதில் போட்டு வதக்கிக்கலாம். மீதி கொஞ்சம் வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம், அது கடைசி அப்புறமா வதக்கி போடலாம். இது இப்போ நல்லா வதங்கின உடனே இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் விடுறதுனால பச்சை மிளகாய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சின்ன பச்சை மிளகாய் சின்னதாக தான் இருக்கும். குட்டி குட்டியாக ஒரு 5-6 மிளகாய் போட்டு இப்போ இது நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதோடு சேர்த்துக்குவோம். போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து கரம் மசாலா அது ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் கூட வேணாம், அதை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பிரிஞ்சி இலை பட்டை எல்லாம் போட்டிருக்கிறதுனால. வச்சுருந்த 3 தக்காளி பழம் இருந்துச்சுல, அதை சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு இப்போ உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் அது நல்லா. எப்போதுமே தக்காளி போட்டதுக்கு பிறகு உப்பு போட்டோம்னா சீக்கிரம் மெல்ட் ஆகிடும் அது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ வந்து புதினா இலை சேர்த்துப்போம் அதில். நான் இதோடு சேர்த்து வதங்கி வரும்போது அது வாசனையாக நல்லாயிருக்கும் அந்த அரோமா. இது நல்லா வதங்கின உடனே இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம. தயிர் வந்து 1/2 கப்பு போட்டிருக்கேன். தயிர் நல்லா வதங்கின உடனே நம்ம அரிசி சேர்க்கணும். இது கூட வந்து நான் இது வந்து சீரக சம்பா அரிசியில் தான் பண்ணுறேன். அது வந்து சீரக சம்பா அந்த பெரிய டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ஏற்கனவே 1/2 மணி நேரம் முன்னாடி அதை வந்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ மிளகாப்பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் குழம்பு மசாலா தூள் அது வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரணும் அது. இப்போ வந்து இந்த அரிசியை நம்ம சேர்த்து உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அரிசியை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு தேங்காய் பால் வந்து 1/2 மூடி தேங்காயில் வந்து 2 டம்ளர் பால் தான் திக்காக இருந்தது. அதனால் எக்ஸ்ட்ரா வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் 1க்கு 3ன்ற அளவில் வந்து 2 டம்ளருக்கு தேங்காய் பால் இருந்தது, 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை கிளறி விட்டுட்டு முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முட்டையை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கு பிறகு தான் மூடி போட்டு இது பண்ணணும். இப்போ இது வந்து கொதிக்கிற நேரத்தில் வந்து நம்ம முட்டையை சேர்த்துட்டு வெங்காயத்தை அந்த அடுப்பில் வதக்கிக்கலாம். இது வந்து அந்த நேரம் கொதிச்சிட்ருக்கும். ஏற்கனவே 2 வெங்காயம் நறுக்கிட்டு அதில் 1/2 வெங்காயம் தானே எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலராக நல்லா வதங்கினதுக்கு பிறகு இது மேலே தூவி விட்டுறலாம். இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயத்தை வதக்கி போட்டுக்குவோம். நான் அந்த மாதிரி வதக்கி போட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது இது போட்டு விசில் வரணுன்றதெல்லாம் இல்லை. நல்லா கொதிச்சதுக்கு பிறகு மூடியை போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிருக்குனா போகணும். விசில் வரணுன்ற அவசியம்லாம் இல்லை. 10 நிமிஷம். அதுக்கு பிறகு ஆவி அடங்கினதுக்கு பிறகு திறந்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கி இதில் போட்டுக்குவோம். போட்டாச்சு. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லேசாக கருகின மாதிரி இல்லை, நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் அது வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மூடியை போட்டுட்டு 10 நிமிஷம் சிம்மிலே போட்டுடலாம். இது விசில் வரணுன்றதெல்லாம் இல்லை. 10 நிமிஷம் அதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து 10 நிமிஷத்துக்கு பிறகு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து மல்லித்தலையை போட்டுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு எடுத்து பரிமாற வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு குருமா, அப்படி இல்லைன்னா தயிர் வெங்காயம் பச்சடி இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த டிஷ் எப்படி இருக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.